ஹலோ गाइस, பிக் பாஸ்க்கான ப்ரோமோ 3 வந்திருக்கு. ஸோ இந்த ப்ரோமோ வந்து சம அட்டகாசமான ப்ரோமோன்னு நீங்க நினைச்சுக்கலாம். அதான் கிடையாது. காலையில நடந்து முடிஞ்ச ஒரு லைவ் ஃபைட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ப்ரோமோ 3 விட்டுருக்காங்க. அது வரதும் கிடையாது. போன வாரம் அந்த கேசரி சக்கரை சண்டை தான் இப்போ வந்திருக்கு. வியானாக்கும் திவ்யாவுக்கும் நடந்த அந்த கலசல் புலசல் சண்டை தான் இப்போ ப்ரோமோ 3 வந்திருக்கு. அதை பத்தி பார்த்து முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன சண்டை, வியானாக்கும் திவ்யாவுக்கும் என்ன சண்டை, அது என்னது கேசரி மேட்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வாரம் நம்ம வியானா அவர்கள் கேசரிக்கு ஆசைப்பட்டு சர்க்கரையை வாரி கொட்டி கேசரியை பண்ணிட்டாங்க. அப்புறமா திவ்யா போய் பார்க்கும்போது பார்த்தா சர்க்கரையை காணும் ஐயோனோ அப்படின் போது யாரு என்ன பண்ணதுன்னு பார்த்தா வியானா தான் கேசரி பண்ணாங்கன்னு போட்டு குத்துறாங்க. ஸோ வியானா வந்து பாத்தீங்கன்னா மாட்டிக்கிறாங்க ஐயோன்னு. ஆனா விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம எஃப்ஜே சக்கரை பாக்கெட்டை ஏற்கனவே எடுத்து ரிசர்வ் பண்ணி வச்சிருக்காரு. இந்த விஷயம் திவ்யாவுக்கு தெரியாது, வியானாக்கும் தெரியாது. ஸோ வியானா போட்டு வெளுன்னு வெளுத்ததுக்கு அப்புறமா தெரியுது சக்கரை பாக்கெட் இருக்கிறது. சரிங்களா, இப்ப நம்ம வியானா சும்மாடுவாங்களா? ஆஹா, என்ன நீ போட்டல, இரு நான் திருப்பி ஒண்ணு போடுறேன். போன வாரம் தோசை மாவெல்லாம் காலி பண்ணிட்ட, நான் போயிட்டு பசிக்குது ஒரு தோசை கேட்டா நீ கொடுக்கல, வேஸ்ட் நீ என்ன சொல்றிய நீ. அப்புறமா இதுக்கப்புறமா கிச்சன் டீம்ல யாரோ நீங்க போடுறீங்கன்னா தயவு செஞ்சு பொறுப்பான ஒரு பர்சனா போடுங்க, திவ்யா மாதிரி ஆளெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொன்னா திவ்யா கோவம். என்னது அப்படியா சொல்லிட்டு எல்லார்கிட்டும் போயிட்டு, ஏங்க இன்னைக்கு தலா டாஸ்க்ல வின் பண்ணீங்கன்னா தயவு செய்து கிச்சன் டீமுக்கு நம்ம வியானா மாதிரி ஒரு பொறுப்பான பர்சன் மாதிரிலாம் வேணாம், வியானாவே போடுங்க. அவங்க தான் ரொம்ப அக்கறையா பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே சொல்லிட்டு இருக்காங்க திவ்யா சரிக்கா, திவ்யா சரி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்கன்னு. நம்ம திவ்யா என்ன சொல்றாங்கன்னா, எல்லார்கிட்ட போயிட்டு எஃப்ஜே அப்புறமா நீ 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 சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேசுமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம திவ்யா வந்து பாத்தீங்கன்னா ஒரு அன்பிளசன்ட் பிஹேவியர் அப்படின்னா அமித் வந்து நாமினேட் பண்ணிப்பாரு. அதான் இந்த அன்பிளசன்ட் பிஹேவியர். சரிங்களா, தேவையில்லாம ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு நீ தலையானினா வியானாவை கிச்சன் டீம்ல போடு, நீ தலையானினா வியானாவை கிச்சன் டீம்ல போடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா கேசரி. ஒண்ணுமே இல்லாம சப்ப விஷயம். எனக்கு இதே சண்டை பசங்களுக்கு வந்து வச்சுங்களேன், பாய்ஸ்க்கு வந்து வச்சுங்களேன், என்னடா சக்கரா இல்லையா, சரி விடு போ, சரி அப்படின்றாங்க. ஆனா இந்த ரெண்டு கேர்ள்ஸும் சேர்ந்து பண்ற அலப்பறை பாத்தீங்களா ரொம்ப ஓவரா இருக்கு. ஓகேவா, சோ இது ஒரு பக்கம் இருக்கா. சரி, தலை யார் தான் வின் பண்ண போறான்? வின் பண்ண தலை வியானாவை கிச்சன் டீம்ல போடுவாங்களா இல்லையா, அது ரெண்டாவது பட்சம். முதல்ல தலை வின் பண்ணல. ஸோ ஆட போறது மொத்தம் 5 பேர் தான். ஸோ இந்த 5 பேர் வந்து பாத்தீங்கன்னா இந்த தலை டாஸ்க் வந்து ஸ்டார்ட் ஆயிட்டு இப்ப லைவ்ல போயிட்டு இருக்கு. அந்த கேம் வந்து இன்னைக்கு முடியாது. சரிங்களா, நீங்க தூங்கி எழுந்து நீங்க நாளைக்கு காலையில் எழுந்துக்கும் போது பார்க்கும்போது அவங்க இன்னும் விளையாடிட்டு இருப்பாங்க. ஏன்னா கேம் வந்து அவங்களுக்கு புரியல, பிக் பாஸ் டீமுக்கும் புரியல, இவங்க இன்னும் ஆடிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போதைக்கு 2 பேர் ஆடுறாங்க, விக்ரமும் சுபிக்ஷா ஆடிட்டு இருக்காங்க. சரிங்களா, ஒரு பாக்ஸுங்க, வெள்ளை கலர் பாக்ஸ், அதுக்கு மேல ஸ்டாண்டு, மெலிசா ஒரு ஸ்டாண்டுங்க. சரிங்களா, அது நிக்கவே நிக்காது. சரிங்களா, கையில பிடிச்சாலும் விழுந்துரும். அது அந்த பாக்ஸ் மேல வச்சு ஒரு தடவை 2 தடவை 3 தடவை ஃபைனலா பாத்தீங்கன்னா 3 ஸ்டாண்ட் வச்சு விளையாடிட்டு இருக்கோம். விக்ரம் வந்து எவ்வளவோ கஷ்டப்படுறாரு, ஒண்ணு கூட முடியல. சுபிக்ஷா 3வது முடிப்பாங்க. ஆனா அது முடிகிற மாதிரி தெரியல, ரொம்ப அரை மணி நேரமா ஓடிட்டு இருக்கு ஃபர்ஸ்ட் ரவுண்டே. சரிங்களா, சோ விக்ரமும் சுபிக்ஷா ஆட போறாங்க. எனக்கு என்ன புரியல, மொத்தம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா 5 பேர். சரிங்களா, பிரஜன்னு, கம்ருதன்னு, எஃப்ஜே, விக்ரம், சுபிக்ஷா. சரிங்களா, ஒரு ரவுண்ட்ல 2 பேர் ஆடணும். ஸோ கடைசி ரவுண்ட்ல வந்து தெரிஞ்சு தனியா ஒருத்தர் ஆடிட்டு இருப்போம்னு நினைக்கிறேன். சரிங்களா, இப்போ விக்ரம் சுபிக்ஷா முடிச்சுட்டு அதுக்கப்புறமா பிரஜன் கம்ருதன் யாராவது ஆடுவாங்க, எஃப்ஜே மட்டும் தனியா ஆடிட்டு இருப்போம். அவன் பாட்டு தனியா எங்க ஆடிட்டு போல இருக்கு. ஸோ அவ்வளவு சூப்பரான ஒரு டாஸ்க். சரிங்களா, பயங்கரமா இருக்கு. லைவ்ல யாரெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க கமெண்ட்ஸ் மென்ஷன் பண்ணுங்க. டாஸ்க் வந்து வேற லெவல்ல போயிட்டு இருக்கு. இன்னைக்கு முடியுமா, எனக்கு அது மட்டும் பதில் சொல்லுங்க. இன்னைக்கு இந்த டாஸ்க் முடியுமா இல்லை நாளைக்கு தொடருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரியல. இல்ல, விக்ரமே அங்கேதான் நிக்கிறாரு அவரு. சுபிக்ஷா வந்துட்டான். சுபிக்ஷா வந்து முடிக்க போகுது. சுபிக்ஷா தான் ஐ திங்க் இஸ் கோயிங் டு பி தி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆஃப் தி வின்னர். வந்தாச்சு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல சுபிக்ஷா வின் ஆயிட்டாங்க. அப்பாடா, அரை மணி நேரம் கழிச்சுங்க இப்பதாங்க முடியுது. விக்ரம் இன்னும் ஆடிக்கொண்டு இருக்கிறார். சரிங்களா, முடியல அவரால். சரி ஓகே, விடுங்க, பேலன்ஸ் பண்ணணும். ஆக்சுவலி ஒண்ணு கிடையாது, இப்படி ஒரு பொம்மை, ஒரு எல் ஷேப்ல இப்படி ஒண்ணு இருக்கு, மேல ஒரு குச்சி நிக்க வச்சு அது பேலன்ஸ் பண்ணாம கீழே விழாம விழுந்துச்சா திருப்பி ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். இதான் வந்து கேம். ஓகே, ஸோ ப்ரோமோ 3 வந்து எப்படி இருக்குன்னா, காலையில இருந்து ஒரு சின்ன ஒரு ஃபைட் வந்து பாத்தீங்கன்னா அது வியானா கடைசியில் அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. கேமரா மேல போயிட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் அப்ல வச்சு அவங்க தூரமா எங்க போய் அழுவலாம், கேமரா முன்னாடி தான் போய் அழுவுமா. சரி ஓகே, வந்துருச்சு. இதான் ப்ரோமோ 3. ஸோ இந்த டாஸ்கை வின் பண்ண போறது யாரு அப்படின்னு பார்ப்போம். இந்த டாஸ்க்ல ஆட போறது மொத்தம் 5 பேரு. அதுல 4 பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நாமினேட்டட். விக்ரம் நாமினேட்டட், பிரஜன், கம்ருதன், எஃப்ஜே, இந்த 4 பேரும் நாமினேட் ஆயிட்டாங்க. ஸோ இந்த 4 பேர்ல இருந்து யாரோ ஒருத்தர் வின் பண்ணாங்கன்னா அவங்க அந்த நாமினேஷன் லிஸ்ட் வெளியே வந்துடலாம். ஆனா நாமினேட்டே ஆகாத ஒருத்தர் இருக்காங்க, சுபிக்ஷா. அவங்க தான் வந்து எனக்கு தெரிஞ்சு கேப்டன் ஆவாங்க போல இருக்கு. ஏன்னா இந்த கேம் அவங்க தான் சூப்பர் ஆடிட்டு இருக்காங்க, செம்மையா பேலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே காய்ஸ், ஸோ
வெயிட் பண்ணி லைவ்ல நடக்குது நான் பார்த்து அப்டேட் பண்றேன், ப்ரோமோ பார்த்து அப்டேட் பண்றேன். நீங்க என்ன பண்ணணும், இந்த வீடியோ லைக் பண்ணணும் அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். இன்னொரு நல்ல வீடியோல உங்க எல்லாரும் மீட் பண்ணிட்டு, பாய் ஃப்ரம் மை ஃப்ரெண்ட் ராஜா ஹரிவெங்கட்.